ஹில் ஸ்டேஷன் போகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டாலே ப்ரிஃபர் பண்ணுறது ஊட்டி, கொடைக்கானல், மூணார், கூர்க் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்ஸ் தான். ஆனால் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் இருக்குங்க. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, இது வரைக்கும் நீங்கள் போகலை அப்படின்னா கண்டிப்பாக போக வேண்டிய ஒரு ஹில் ஸ்டேஷன் இது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண வேண்டிய இன்ஃபர்மேஷன் இது. ஈரோட்டிலேருந்து 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அந்தியூர்லேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் அமைஞ்சிருக்கிற இந்த ஹில் ஸ்டேஷனுக்கு பேர் பர்கூர் வனப்பகுதி. இந்த ஹில் ஸ்டேஷனில் ஊட்டி, கொடைக்கானலுக்கு ஈக்குவலான கிளைமேட் இருக்குது. ரெசார்ட்ஸும் நிறையவே இருக்குது. ஊட்டி, கொடைக்கானலுக்கு ஈக்குவலான கிளைமேட் இருக்கிற பர்கூர் அப்படிங்கிற இந்த வனப்பகுதிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஈரோட்லேருந்து அந்தியூர் போகணும். அந்தியூர்லேருந்து பர்கூருக்கு நீங்கள் கூகுள் மேப்பை ஃபாலோ பண்ணியே போயிடலாம். இல்லை பஸ்ஸில் போகணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் வந்து ஈரோட்லேருந்து அந்தியூர், அந்தியூர்லேருந்து பர்கூர் போகிறதுக்கு நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஹில் ஸ்டேஷனில் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறைய இடங்கள் கிடையாது. அதே மாதிரி மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கையான விஷயங்கள் எதுவுமே இங்கே கிடையாது. செயற்கையான லேக்கோ இல்லை போட்டிங்கோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இயற்கையை வந்து இயற்கையாக இருக்கிற மாதிரியே ரசிக்கணும், கிளைமேட்டை மட்டும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே போகலாம். ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்கும் நிறைய பேர் போயிட்டு ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு கிளைமேட்டை மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க, வேறு எங்கேயுமே சுற்றி பார்க்காம. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ண வேண்டிய முதல் இடம் வந்து இந்த பர்கூர் வனப்பகுதி தான். அந்தியூர்லேருந்து நீங்கள் போகும்போது வரட்டுப்பள்ளம் டேம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த வரட்டுப்பள்ளம் டேமில் வந்து ஈவினிங் டைமில் நிறைய யானைகள் வந்து தண்ணி குடிக்க வர்றது வந்து பார்க்க முடியும். வரட்டுப்பள்ளத்துலேருந்து நீங்கள் அடுத்தது போகிறது வந்து தாமரைக்கடை அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல வந்து நிறைய ரெசார்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு தாமரை குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. இந்த குளம் ஃபுல்லாகவே வந்து நிறைய தாமரை பூக்கள் வந்து இருக்குது. இந்த இடத்துலேருந்து நீங்கள் அடுத்ததாக வந்து பர்கூருக்கு போயிடலாம். பர்கூர்லேயும் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, நிறைய ரெசார்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும். அதாவது இயற்கையை வந்து ரசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இங்கே போக முடியும். சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறைய இடங்கள் வந்து கிடையாது. இந்த பர்கூர்லேருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் மடம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துல 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில் வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வரட்டுப்பள்ளம் டேம்லேருந்தே உங்களுக்கு வந்து மேலே வந்து ஏற ஆரம்பிச்சிருவீங்க. வரட்டுப்பள்ளம் டேம்லேருந்து பர்கூர் வரும்போது நீங்கள் வந்து முழுசாக வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு வந்துடுவீங்க. பர்கூர் வந்து நல்ல உயரமான இடத்துல இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு ஊட்டி, கொடைக்கானலுக்கு ஈக்குவலான கிளைமேட்டை வந்து இந்த இடத்துல வந்து என்ஜாய் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பலாப்பழங்கள் வந்து நிறைய கிடைக்கும். அது அந்த பலாப்பழங்கள் வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கூட வந்து சீசன் டைமில் வந்து நிறையவே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக விளைஞ்ச காய்கறிகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து நிறைய கிடைக்கும். அதாவது எந்த ஒரு ஃபெர்டிலைசர் போடாமல், இன்செக்டிசைட்ஸ் போடாமல், பெஸ்டிசைட்ஸ் போடாமல் இயற்கையான உரங்கள் மூலமாக வந்து விளைந்த காய்கறிகளும் வந்து இந்த இடத்துல வந்து நிறையா இருக்குது. முக்கியமாக வந்து இந்த இடத்துல பர்கூர்லேயும் சரி, தாமரைக்கடையிலையும் சரி ரெசார்ட்ஸ் இருக்குது. அதாவது சம்மரில் வந்து கூட்டமே இல்லாத இடத்துக்கு போகணும், ஃபேமிலியோட, ஃப்ரெண்ட்ஸோட கிளைமேட்டை மட்டும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க போக வேண்டிய முக்கியமான இடம் வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற இந்த பர்கூர் அப்படிங்கிற வனப்பகுதி.